அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் கொடுத்திருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. அது மட்டுமல்ல, நம்ம புதுசா ஒரு டாபிக் நிறைய இப்போ ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் ஹேக் பண்ணியிருக்கோம். மணி மேக்கிங் ஃபார்முலா MMF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எந்த எக்ஸ்பைரி எதா இருக்கட்டும், என்ன ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே பண்ற மாதிரி இந்த மெத்தடு காலையிலே தெரிஞ்சிடும். நாம இன்னைக்கு இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே காலையிலே இருந்து காலில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த டைரக்ஷன் ட்ரேடே என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் கூட ஒரு சிலருக்குல நிறைய பேருக்கு லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த MMF ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இது கொடுத்துருந்தோம் ஆஃபரு. அது அட்டன் பண்ணாத விட்டவங்க எங்கிட்ட தொடர்பு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த செஷன் எப்போ வைக்கிறோனோ அப்போ நான் அதுக்கு தகுந்த கூட பிளான் பண்ணுவேன். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 26,100 கால் 148 rupees எபோ. 148 rupees எபோ இருந்தால் மார்க்கெட் அப்சைட் செல்லும், பிலோ இருந்தால் டவுன் சைடு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் நியூஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணி வேல்யூ போட்டுறோம். அதில் நடக்குது ஏன் அப்படிங்கிறது சிந்தி. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் இதுதான். இங்கே 148க்கு தான் நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் தான் 148. ஆனா 148 கீழே காலையில கீழே வந்திருக்கு. இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு? இவ்வளவு வந்தது ஃபுல்லா ஃபால்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் ஃபால்ஸ் அப்படின்னா எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? இதுதான் விஷயமே மேக்ஸ்ல. அது மட்டும் இல்ல, ஒரு வேலையில திரும்பணும் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் போகணும்னு நான் சொல்லியிருப்பேன். இது ஃபால்ஸுங்கிறேன். ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் மேல போனவதான் அப்சைடே தான். காலையிலே நமக்கு தெரியும் இன்னைக்கு அப்சைடு மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். கால் சைடு மட்டும் தான் என்ட்ரியில் இருக்கணும். புட் சைடில் என்ட்ரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காலையிலேயே டிசைடட் இன்னைக்கு. அதுதான் மணி மேக்கிங் ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறது. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, 148க்கு மேலே இவர் இருக்கிறான்னு உடனே மேலே ரேலி ஆயிடுச்சு. ஹியூஜ் ரிட்டர்ன். இங்கே போயிட்டு நான் ஒரு வேலையில திரும்பணும், ஆனால் இது இன்னைக்கு டைரக்ஷன் ட்ரேடாகவே போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது எல்லாமே தெரிந்திருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. இல்ல இந்த வேல்யூ நான் கொடுக்குறேன்னா நீங்க படிச்ச பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் எனி இருக்கோ ட்ரெண்ட் லைன்ஸ் அது கூட மேட்ச் ஆச்சுன்னா இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்றபடி தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.